நம்முடைய வாழ்க்கைக்கான நன்மையோ, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எட்டாத உயரத்தை எட்ட வேண்டுமானால் நமக்கு வழியா இருக்கிறது, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது யார் என்று சொன்னால் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பெரிய விசேஷமான ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாத நடக்குமா? இல்ல. நான் ஜெபம் பண்ணாலும் நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணாலும் நடக்கும். உங்க பிள்ளை மேல நீங்க கையை வச்சு இயேசுவின் நாமத்துல என் பிள்ளையை ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னா உங்க பிள்ளை ஆஸ்வதிக்கப்படுவான். ஆமென். ஆனா இதை எப்படி செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீங்க அவரோடு கூட ஐக்கியமாகணும், நீங்க அவரோடு கூட பேசணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஓடி 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 உழைச்சும் ஒன்றும் கிடைக்கல பாஸ்டர், நானும் கஷ்டப்படுறேன், நானும் உழைக்கிறேன், நானும் எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறேன், ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். லாஸ்ட் இயர் 25 என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத காரியங்களை நான் அனுபவிச்சுட்டேன் பாஸ்டர். நானும் இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறேன். லாஸ்ட் 3 மாசமா, கடந்த 6 மாசமா, கடந்த 1 வருஷமா, ஏன் இதோ நான் படிச்சு முடிச்ச நாள்ல இருந்து நான் இதுக்காக தான் ஓடிட்டே இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல. நான் சொல்றேன், கவனிங்க, உங்கள் பிரயாசங்கள் வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இயேசு கிறிஸ்து என்ற இந்த நாமத்தினாலே உங்களுடைய பிரயாசங்கள் இனி ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரயாசம் வீண் போகாது. ஆமென். சொன்னீங்களா? ஆமென். ஆமென். உங்க பிரயாசம் வீண் போகாது. நான் சொல்றேன், கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரயாசம் அடைஞ்சிருந்தாலும் சரி, சில சமயங்கள்ல என்ன செய்யணும்னா பிரயாசங்கள் டயர்டை கொண்டு வந்து கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? நாம என்ன பண்ணுவோம்னா ஓடிக்கிட்டே இருப்போம், கோலை ரீச் பண்றதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிடும்? இங்க டயர்ட் ஆயிடும். நான் சொல்றேன், அந்த டயர்ட் இல்லாம ஆண்டு உங்களை கொண்டுட்டு போவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன பிரயாசம் பண்றதாலும் சரி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க, நான் பேசாம விட்டுறலாம்னு இதை பத்தி யோசிக்கிறதே நிப்பாட்டிடும் பாஸ்டர். என்னம்மா ஜெபம் பண்ண சொன்னீங்களே, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே பாஸ்டர், அதை விட்டுருங்க பாஸ்டர், அது சரிப்பட்டு வரும்னு தெரியல. இந்த வருஷம் ஆண்டவர் முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினாலே நல்லா கவனிங்க, இந்த பிரசங்கத்தை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் படுகிற பிரயாசத்தினுடைய பலனை காண்பீர்கள். ஆமென். கையை மேல உயர்த்தி, என் தேவன் அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி என் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிச்சய நிறைவாக்குவார். ஆமென். கைகளை தட்டி நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும். என்ன உறுதி இருக்கணும்? 58ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், எல்லாம் சொல்லுங்க, உறுதி அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுவர்களாய். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நேற்று சாயங்காலம் திடீர்னு யாரோ வந்து என்ன செய்யறாங்க, பா நீ பாஸ் ஆயிட்டப்பான்றாங்க, எழுதின எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிட்டன்றாங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பா நாளைக்கு காலைல 9 மணிக்கு நான் உள்ள இருக்கிற சர்ச்சில் என்ன பண்றேன், சாட்சி சொல்றேன், வருமா இல்லையா? நேற்று சாயங்காலம் யாரோ வந்து, தம்பி நீ ஃபெயிலுப்பா அப்படின்ட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? எந்திரா கிளம்புடா, சர்ச்சுக்கு நேராச்சு, நான் ஏன் வரணுன்றேன். இதுதான் நம்ம ரியாக்ஷன். நான் சொல்றேன், கவனிங்க, நீங்க என்ன நடந்தாலும் சரி உறுதியாய் அசையாமல் இருப்பீர்களானால், தேவனுடைய கிருபையிலே தேவனுடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்க பிரயாசம் வீணடைய போவதில்லை. ஆமென். இங்க என்னன்னா, ஃபெயிலியர் வந்துட்டா, சோர்வு வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா உடனே என்ன நடக்குது தெரியுமா? நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் சர்ச்சுக்கு போனா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்களே, நான் சர்ச்சுக்கு போனா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களே. சில பேருக்கு பயம், கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாசம் 4 மாசம் தாண்டிடுச்சு, 6 மாசம் தாண்டிடுச்சு, இன்னும் ஒரு குட் நியூஸ் சொல்ல மாட்டீங்களா? பயம். நான் ஏன் போகணும்? ஜெபத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க. நான் சொல்றேன், உங்க பிரயாசம் வீண்பட்டு போகாது. ஆமென். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ஆமென். என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வயசு முதிர்ச்சி ஆனாலும் சரி, ஆமென், அல்லேலூயா, அவர் செய்ய நினைச்சா செய்வார். அது உங்க கையில இருக்கு. நீங்க அவரோடு கூட படுகிற ஐக்கியம், உங்க பிரயாசம் வீண் போகாத நம்புறீங்களா? உங்க பிரயாசம் தொடர்ந்து நீங்க முயற்சி பண்றீங்களா? முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான பலனை உங்களுடைய கையில கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். ஒரு சத்தம் சொல்லுங்களா? ஆமென். ஆமென்.